ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் சித்திரை ஸ்பெஷல் கேஸ் சேவிங் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு பாயாசம் ரெசிபி, அதனோட உளுந்து சேர்க்காம ஒரு புசு புசுன்னு ஒரு வடை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. கப்பில் தான் அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் வந்து சர்க்கரை அளக்க போகிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்களும் எடுத்துக்கோங்க. இது பேப்பர் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அவல் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு, அதுக்கடுத்து நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க. அந்த பால் அப்படியே அந்த கிண்ணத்துலேயே நான் சேர்த்துடுறேன். அதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற அவுல் சேர்த்துக்கலாம். அவுல் சேர்த்து வேக வைக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நீங்கள் கெட்டி அவல் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வேண்டியிருக்கும். இது பேப்பர் அவல்ன்றதால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ எனக்கு பாலில் அவல் சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இது வேகும்போது இது கொஞ்சம் இன்னும் கெட்டிப்படும். அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் முழு பால் கூட சேர்த்து வேக வைக்கலாம். பால் ஃபுல்லாகவே சேர்த்து கூட நீங்கள் பாயாசம் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் இதை வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ இந்த அவல் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க. ஏன்னா நம்ம பேப்பர் அவல் எடுத்ததால் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு அவல் வெந்து வந்துடும். இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் இந்த பாயாசம் வந்து நமக்கு கேஸ் சேவிங் பாயாசம்னு சொல்லலாம். இப்போ நான் ஏலக்காய் பவுடர் எடுத்துருந்தேங்க. ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். அவல் வந்து பாலோடு வெந்து வந்துடுச்சிங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே சர்க்கரை சேர்ந்த உடனே சர்க்கரை நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் இலக்கமாகிடுங்க. இந்த பாயாசம் நல்லா இலகி வரும். இலகி வந்து ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சைட்லலாம் வந்து கொஞ்சமாக வெந்து வருது, வெந்து கொப்பளிச்சு வருது பாருங்கள். இப்போது நமக்கு பாயாசம் கொதி வந்துடுச்சிங்க. இப்போ நமக்கு பாயாசம் ரெடிங்க. இப்போ ஸ்டவ்வில் இருந்து பாயாசத்தை இறக்கி வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. அதனோட முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். இதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து பாயாசத்தில் சேர்க்க வேண்டியது தான். இந்த இடத்துல நீங்கள் திராட்சை இருந்தாலுமே எடுத்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு கலந்தால் நமக்கு சூப்பரான பாயாசம் ரெடிங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சித்திரை திருநாளுக்கு நீங்களும் செய்து பாருங்கள். அதுக்கடுத்து நான் வந்து பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். வடைக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. எனக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ஒரு டம்ளரில் எடுத்தேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை 1 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா அலசி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க அரைக்கிறதுக்கு. கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துருக்கேங்க. 1 இன்ச் அளவுக்கு. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேங்க. முழு பூண்டு அப்படியே சேர்த்துருக்கேன் தோலோட. ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இந்த இடத்துல நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் அரைச்சதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஊறின பாசிப்பருப்பை வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப வந்து இது இலக்கமாயிடும். வடை தட்டுறதுக்கு வந்து கஷ்டமாகும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறினாலே போதுங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாக ஊறிடும். எப்போவுமே உளுந்து வடை செய்கிறதுக்கு பதிலாக இது போல் பாசிப்பருப்பு வடை செய்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் பாசிப்பருப்பு ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சி தரும். ரொம்பவே நல்லது. அதுக்காக இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு வடையை செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச உடனே பாருங்கள், இது போல் தான் இருக்குது நமக்கு. மாவு வந்து இது போல் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. கிண்ணத்தில் மாற்றி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக
நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. அரிசி மாவு வந்து பைண்டிங் பர்பஸ்க்காக தான், மொறுமொறுப்பாக வர்றதுக்காக. அதுக்குள்ளே நம்ம அரு ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து கையில் நசுக்கி சேர்த்துருக்கேங்க. நசுக்கி சேர்க்குறதால நமக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நல்லா இந்த மாவு வந்து வெங்காயம், இந்த மாவு, நம்ம சேர்த்த சோம்பு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கு ஏற்கனவே நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து நம்ம வடைகளை பொரிச்சிட வேண்டியதுதாங்க. கையில் வச்சு தட்டினாலே நல்லா ஈஸியாக வருங்க. கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும். வடை செய்கிறதுக்கும் தட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல ஹெல்தியான வடை தான். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். போடும்போது இன்றைக்கி வந்து நான் கடலை எண்ணெயில் பொரிக்கிறதால இது நிறைய பபுள்ஸ் வருதுங்க. போடும்போது எப்பயுமே சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு நிறைய பபுள்ஸ் வரும். இது வேக 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 பபுள்ஸ் அடங்கிடுங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தட்டி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வடையை தட்டி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு நேரத்தில் தட்டி சேர்க்கும்போது இது போல் சைடில் விழுந்துடும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுலாங்க. கொஞ்சம் நேரம் விட்ட உடனே அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்தோம்னா அப்படியே நம்ம எண்ணெய் சேர்க்க அது வெந்து வந்து இது போல் கரண்டியில் எடுக்கும்போது அது வந்து தானாகவே நல்லா வந்து உடையாமல் வந்துடும். வடை நல்லா வெந்து வரும். வெந்து இறங்கிடுங்க. நல்லா ஈஸியாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாசிப்பருப்பு வடை நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வடை பாருங்கள் நல்லா வெந்து வருது. நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். ப்ரௌன் கலராக வந்தால் தான் நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு வடை ரெடிங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பாயாசம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, பாயாசம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த அவல் பாயாசம் நான் ஏற்கனவே சிகப்பு அவல் வச்சு என்னோடய சேனலில் அவல் பாயாசம் போட்டிருக்கேன். அதையும் வேணால் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த புத்தாண்டுக்கு இது போல் அவல் பாயாசம் செய்து பாருங்கள். பாசிப்பருப்பு வடையும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வடையை எடுத்துருக்கேன் பாருங்கள். வடையை எடுத்த கையில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம உளுந்து வடை எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த வடை இருக்கும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது கூட. இந்த வெயிலுக்கு வந்து பாசிப்பருப்பு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் பாசிப்பருப்பு வடை செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.